இந்த உடம்பு இருக்குதே, நம்ம சொல்கிறபடிலாம் கேட்கணும். அது சொல்கிறபடி கேட்டால் கஷ்டம். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. உடம்பு நம்ம சொல்கிறபடி கேட்கணும், அது சொல்கிறபடி கேட்டால் வம்பு தான். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, 76 வயசுலையும் இப்படி துள்ளுறீர் ஐயா, நல்லா அப்படி உற்சாகமாக இருக்கிறீர் ஐயா, ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுறீர் ஐயா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறீரா, என்னையா ரகசியம்? நான் சொல்கிறேன், இந்த உடம்பை பார்த்து, உடம்பே நான் சொல்கிறத நீ கேளு. காலையில் 4 மணிக்கு தூக்கம் கலையும் போது உடம்பு சொல்லும், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஆனால் வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுபிடிக்கிறான். அது வேற, பாஸ்டர் வேற பிரசங்கம் பண்ணிட்டாரு. மண்ணா காலையில் தான் விழும், இல்லைன்னா உருகி போகும், அதுக்கு பிறகு தேடினாலும் கிடைக்காது. அப்படிலாம் வசனத்தை வச்சு பாஸ்டர் அடி பின்னி அடிச்சிட்டாரு. ஆனால் 4:30 மணிக்கு முழிப்பு தட்டும்போது உடம்பு சொல்லும், இன்னும் கொஞ்ச நேரம், ரொம்ப டயர்டாக வந்து படுத்தல, ரொம்ப நேரம் பாடம் படிச்சல, இன்னும் கொஞ்சம் படுத்துக்க. கண்ணு சொல்லும், மூடிக்க, கண்ணு திறந்தேன்னா உனக்கு விழிப்பு வந்துடும் நல்லா. நீ அதுக்கு கீழ்ப்படினா என்ன செய்யும்? என்ன செய்யும்? படுத்துக்கும். 8 மணி ஆச்சா, 8:30 மணிக்கு பஸ் வந்துருமே, உன்னை பல்லு கூட விளக்குறது இல்லை, போட்ட பேண்ட்டையே, போட்ட கிழிஞ்ச பேண்ட்டையே ஜீன்ஸையே போட்டுக்கிட்டு. ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா நேற்று போட்டதே போட்டிருக்க, அழுக்கா இருக்க. என்னடா செய்கிறது, அரை மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணணும். ஆமாம், மேத்ஸ் பீரியடுக்கு இருக்கும், நான் ஃபிசிக்ஸ் புத்தகத்தை எடுத்துகிட்டு போவேன். எல்லாமே கெட்டு போச்சு. பக்கத்தில் இருங்க. இந்த உடம்பு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப பொல்லாதது, ரொம்ப ஏமாத்தும். டயர்டாக இல்லைன்னா கூட டயர்டாக இருக்குன்னு சொல்லும். அங்கே பார்க்க வேண்டான்னு யோசித்தா கூட பாருன்னு சொல்லும். சமீபத்தில் நான் வசனத்தை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன காரியத்தில் சந்தேகம் வந்துச்சு. இயேசு சொன்னாரு, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினா என்னது, அரித்து போடு. இதோட நிறுத்தி இருந்தான்னா சரி, இந்த வலது கை சிலரை பிடிச்சி அடிச்சிருது, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யுது, வெட்டி போட்டாச்சு. அடுத்தால ஆண்டவர் சொல்லுங்க, வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினா புட்டிங்கி போட்டு. எனக்கு ஒரே ஷாக்கு, இது என்னடா 2 கண்ணும் ஒன்றா தான் பார்க்குது, இந்த கண் இந்த பக்கம், இந்த கண் இந்த பக்கமாக பார்க்குது, ஒன்றா தான் பார்க்குது. அது எப்படி ஒரு கண்ணை விட்டுட்டு ஒரு கண்ணு, அது வலது கண்ணுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எனக்கு என்ன சந்தேகம் வந்துட்டு, நான் யோசித்து 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 மண்டைப்பட்டேன். கண்டுபிடிச்சேன். கண்ணடிக்கும் போது இந்த வலது கண்ணை வச்சு தான் கண்ணடிக்கிறான். ஆஹா, வாயால பேசாம என்னால பேசுறான், கண்ணால பேசுறது. இந்த வலது கண்ணு தான் வேலையை செய்து. டடக், ஆண்டவர் சொன்னார், புடுங்கி போட்டுருன்னு. ஓஹோ, அப்போ வலது கண் அப்படி சொல்லும்போது அந்த பக்கம் போகிறாங்க, கொஞ்சம் பேசணும், ஆனால் சுற்றி ஆள் இருக்காங்க, ஃபோனும் கொண்டு வரல, இல்லைன்னா ஃபோன்லேயே பேசிடலாம். ஆனால் கொஞ்சம் பேசணுன்னா உடனே உபயோகப்படுறது ஒன்றே ஒன்று தான். என்னது என்னது தான்? என்னமோ ஒன்றுமே தெரியாத பூனைக்குட்டி மாதிரி இருக்கீங்களே. ஆமாம், ஃபோன்லேயும் பேச முடியாது, வாயிலையும் பேச முடியாது, கையிலையும் பேச முடியாதுன்னா அது கண்ணு பேசும். டடக் டடக் பஸ். இது ஒன்று மூடி அமைங்கனால தெரிஞ்சிடும். ஓஹோ, அப்போ யாருக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட? யாருக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட? சரீரத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட. அதனால தான் சொல்லணும், சரீரத்தை பார்த்து பசிக்கிற மாதிரி தெரியும் சொல்லணும் உடனே. ஆமாம், நான் கொஞ்சம் கொலோக்கியலாகவே சொல்கிறேன். ஒருத்தருக்கு யூரின் வந்துட்டுனா 4 பேருக்கு வருவோம், அப்படி தானே? அதனால யூரின் போகும்போது கூட 4 பேர் சேர்ந்தான் போவான். அது என்னது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? குமரி ஒத்தையில் போனாலும் கொட்டாய் ஒத்தையில் போகாதான்.
ஹலோ, உங்கள் ஊரில் சொல்கிறது இல்லையா? குமரி ஒத்தையில் போனாலும், அதாவது கல்யாணம் பண்ணாத பொண்ணு தனியாக போயிடுவா, ஆனால் கொட்டாவி என்ன செய்யுது? ஒத்தையில் போகாது. நீங்கள் முன்னால் போய் அவனுக்கிட்ட முன்னால் அவனு குமரி ஒத்தையில் போனாலும் கொட்டாவி ஒத்தையில் போகாது, ஒட்டிக்கும். இந்த சரீரத்துக்கு அவ்வளோ அட்ராக்டிவ் பவர் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப அட்ராக்டிவ் பவர். அதனால தான் பிரசங்கியாகிய நான் கூட இந்த சரீரத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து இருக்கிறதுக்காக சீப்பு ஒன்று வச்சிருக்கேன். எல்லாரும் பார்க்குறாங்க, இது ரொம்ப சேட்டை பண்ண இந்த சரீரம். அதை சொல்லணும் எப்பமோ, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேளு. அப்படி படிச்சுட்டேன்னா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர் கூட்டத்தில் இருக்க மாதிரி இல்லையே. வாலிபர் கூட்டம்னா இது கிழிஞ்சு போயிருக்கணும், பாஸ்ட் மாற்றணும். சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு தடவை. உங்களுக்கு தெரியாது எங்கள் பஞ்சாபி அல்லேலூயா தெரியுமா? ஆமாம், நாங்கள் எங்கள் ஊர்லலாம் பஞ்சாபி அல்லேலூயா. பஞ்சாபில் போனீங்கன்னா பிரசங்க நேரத்திலே சொல்லிடுவான், பாஸ்டர் தெரியாமல் அல்லேலூயா சொல்லிட்டாரு, அவன் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பஞ்சாபி அல்லேலூயா. ஆமாம், கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் பஞ்சாபுக்கு போகலாம் பார்க்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 1 2 3. பாம்பே வரைக்கும் தான் போயிருக்குது. பஞ்சாப் மேலே இருக்கு, இன்னும் மேலே. இன்னொரு தடவை 1 2 3. வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இது மிஷனரி பெருவிழாவினுடைய வாலிபர் கூட்டங்கிறதுனால ஒரு சின்ன ஹிந்தி பாட்டு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எத்தனை பேருக்கு ஹிந்தி பாட்டு வேணும்? நிச்சயமா ஐயா, எங்கள் ஊரில் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லுவாங்க. ஐயா பரவாயில்ல, நானும் ஹிந்தி போட ஒழிச்சு வந்தேன் காலேஜில் இருக்கும்போது. ஆனால் ஆண்டவர் என்னையை கொண்டு போய் ஹிந்தி பேச வச்சிருக்கிறாரு, ஹிந்தியில் பிரசங்கம் பண்ண வச்சிருக்காரு. என் பின்னால் சொல்லுங்க பார்க்கலாம். துனியா கே கோனே கோனே மே உலகத்தின் மூல முடுக்கலாம். மறுபடியும் சொல்லலாம், துனியா கே கோனே கோனே மே. நீங்கள் டைப் பண்ணுறவங்க இருக்கீங்க, நான் கொஞ்சம் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணி போடுங்க ஐயா. இங்கிலீஷ்லேயே போடுங்க, இல்லைன்னா தமிழில் போடுங்க. என் பின்னால் சொல்லுங்க பார்க்கலாம். கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. என்ன गूंज रहा ना எதிரொலிக்கிறது. गूंज रहा यीशु का नाम. गूंज रहा यीशु का नाम. நல்லா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு சாப்பாட்டுக்கு அனுப்பிடலாம் போல தெரியுது, அவ்வளோ பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, யூத் மீட்டிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், दुनिया के कोने कोने में, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. गूंज रहा यीशु का नाम. कितना प्यारा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम. दुनिया में हालेलुया. दुनिया में हालेलुया. 2-3 வார்த்தை தான், கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கிளி கூட சீக்கிரம் படிச்சிருது இல்ல. ஓகே பாய்ஸ், ஓகே நவ दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. मறுபடியும் சொல்லலாம், दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम. कितना प्यारा यीशु का नाम. दुनिया में हालेलुया. இது ஒரு சாதிரி என்கிற ஒரு மொழியினுடைய ராகத்தில் உள்ள பாட்டு. அதை கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் அங்கேருந்து போகும்போது நீங்கள் என்னத்தை மரியோஸ் அண்ணங்கிட்ட கேட்டிங்களோ இல்லைன்னா சாம்சன் அண்ணங்கிட்ட கேட்டிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நானும் கொஞ்சம் சொல்லிட்டேன். அதோடு சேர்ந்து புதிதாக்கிடும், புதிய பாத்திரமாக்கி எதுக்குயா, புதிதாக உருவாக்கி என்னத்தையா வைக்கிறதுக்கு, ஏதாவது வைக்கணும், மற்றவங்களுக்கு உபயோகப்படணும். அதுக்கு தானே புதிதாக்கிடுன்னு பாடினீங்க. புது ஜீவன் புது நாமம் எல்லாம் கேட்டீங்க. புதிதாக்கி எதுக்குயா? சும்மா வெறும் பாத்திரமா? இல்ல,
அதில் தண்ணி வைக்கணும் மற்றவங்க குடிக்கிறதுக்கு, அல்லது பண்டம் வைக்கணும் மற்றவங்க சாப்பிட்றதுக்கு, மற்றவங்க பசியாடுறதுக்கு. நிறைய பேர் புதிதாக்கிடும்னா அது பிறகு கவுத்தி வச்சிருக்கான். பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க கவுத்தி வைக்கப்பட்ட பாத்திரமா இல்ல திறந்திருக்கிற பாத்திரமா? திறந்திருக்கிற பாத்திரம் நிச்சயமா நிரப்பாரு. உன் வாயை திற, உன்னை நன்மையினால நிரப்புவேன்னு சொல்ற நல்ல ஆண்டவர். அவருக்கு நிரப்புறது ஆத்தம். அதுல தண்ணியை நிரப்புனா கூட திராட்சரசமா மாத்திர ஆண்டவர். ஹல்லேலூயா. வாங்கிட்ட இருக்குது தண்ணி தான், நிரப்புன்னு சொன்னா நிரப்பிடு. ஆனா திராட்சரசம் மாறியும் எல்லாருக்கும் பிரயோஜனப்பட்டோம். நல்லா கவனிங்க. அப்ப மற்றவங்களுக்கு உபயோகப்படும்னா இந்த தேசம் எங்கும் இயேசுவின் நாமம் அருமையான பியாரானா பிரியமான பெயர் அது எல்லா இடத்திலும் துணிக்கணும்னா ஆண்டவர் உன்னைய நீ தான் நம்பி வச்சிருக்கிறாரு. நான் ஒரு தடவை பாடுறேன், நல்ல காதை கூர்மையை வச்சுக்கிட்டு கேட்கணும். அதுக்கு பிறகு நீங்க பாடுவீங்க. பாடின பிறகு இதை எங்க ஆளுங்க வட இந்தியாவில் விசேஷமா ஜார்க்கண்டில் இதை எப்படி பாடுவாங்கன்னு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுபடி பாடணும். சரிதானா? 1 2 3 स्टार्ट। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। சிம்பிள் தானே? எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். நீங்க படிச்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 1 2 3 स्टार्ट। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। இப்ப பார்க்கலாம். எப்பவும் கேர்ள்ஸ் தான் உடனே பாட்டை பிடிச்சுக்கிடுவாங்க. அதனால உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்க பிடிச்சாங்களான்னு பார்க்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட்। दुनिया के वेरी गुड गूंज रहा यीशु का नाम। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। कितना प्यारा यीशु का नाम, दुनिया। வெரி குட். பிடிச்சிட்டீங்க. இப்ப மியூசிக் கொஞ்சம் ஸ்லோ பண்ணீங்க, கொஞ்சம் வால்யூமை குறைச்சிங்க. இப்ப பாய்ஸ் 1 2 3 ஸ்டார்ட்। दुनिया के गूंज रहा वेरी गुड। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया। வெரி குட். பாட்டை பிடிச்சிட்டீங்க. எல்லாரும் எழுந்து நிக்கலாம் பார்க்கலாம். 4 தம்பிமார் நம்ம முன்னால இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். முன் வரிசையில் வந்தா என்கிட்ட பாடுபடணும். மார்க் கம். அரே பாய்ஸ் கம். 4 பேரையும் கூப்பிடுறேன். ஒரு ப்ளூ ஷர்ட், ஒரு ரோஸ் கலர் ஷர்ட், ஒரு டீ ஷர்ட். கம்.
மாமியார் வீட்டுக்கு கூப்பிடலடா, வாங்க ஸ்டேஜுக்கு. மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி போறீங்களே. உனக்கு வயசு என்ன? 13. உனக்கு 9, 12, 14. உங்களை மாதிரி நான் 5 மடங்கு இல்லைன்னா 6 மடங்கு வயசு உள்ளவன். அல்லேலூயா. அப்ப நான் பெரிய ஆளா சின்ன ஆளா? நான் சொன்ன நான் செஞ்சேன்னா நீ செய்ய முடியுமா? செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கவங்க இடுப்பை பிடிச்சுக்க பார்க்கலாம். இடுப்பை பிடி. இடுப்பை பிடிடா. இடுப்பு தெரியாதா? இது பேர் தான் இடுப்பு. இடும்பு இல்ல, இடுப்பு. சரிதானா? நான் செய்யற மாதிரி செய்யதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே. துனியா கே கோனே கோனேனா முதல்ல லெஃப்ட்ல, லெஃப்ட்ல, அதுக்கு பிறகு நேர், அதுக்கு பிறகு ரைட்ல, அதுக்கு பிறகு சென்டர்ல, அது பிறகு இவ்வளவுதான். ஒண்ணு போல செய்யணும். முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? லெஃப்ட். முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பிக்கணும்? உனக்கு லெஃப்ட் எங்க இருக்கு? உங்க ஊர் கதையை பாருங்கம்மா. என் பிள்ளைங்க எவ்வளவு அறிவாக இருக்காங்க. லெஃப்ட்னு சொன்னா ரைட்டை காட்டுறான். நிறைய டிரைவர் அப்படித்தான், லெஃப்ட்ல சிக்னல் போடும், ரைட்ல போவான். இது லெஃப்ட். எங்க தாத்தா காலத்துல சொல்லி கொடுத்தாங்களாம், ஒரு கால்ல சீலை, ஒரு கால்ல ஓலை. சீலக்கால் ஓலைக்கால் அப்படி கட்டணுமா? எது இப்ப லெஃப்ட்? முதல்ல லெஃப்ட் எங்க வைக்கணும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முதல்ல லெஃப்ட் எங்க வைக்கணும்? இந்த கால் இங்க, அதுக்கு பிறகு சென்டர், அதுக்கு பிறகு இந்த கால், இந்த கால், இந்த கால், இந்த கால் ரைட். ஓகே. 1 2 3 4 5 6. சரிதானா? செய்வீங்களா பார்க்கலாம். இவங்க ரைட்டா செய்யறாங்களா நீங்க பாருங்க. லெஃப்ட் வச்சா ரைட் வைப்பா, எனக்கு தெரியும். நம்ம டிராபிக்ல எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அதனால நான் பாட போறேன், அவங்க செய்யறாங்களான்னு பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்களும் செய்ய போறீங்க. 4 பேரா இடுப்பை கட்டிக்கிட்டு. हालेलुया. 1 2 3 स्टार्ट. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु। ओके. நான் செய்ய போறேன். செய்யலாம்ல. ஸ்கூல்ல உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கட்டாங்களா? 1 2 3 स्टार्ट. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। कितना प्यारा यीशु। காலை எடுத்துருவேன் சொல்ல செய்யல. சரிதானா? மனவாதி அறிப்போம். 6 மடங்கு உங்களை காட்டிலும் 6 மடங்கு 7 மடங்கு எனக்கு வயசு இல்ல. கீழ்படியலாம்ல. சரி. 1 2 3 ஸ்டார்ட். முதல்ல எந்த கால்டா? முதல்ல எந்த கால்? லெஃப்ட் வைக்கணும். சரி. இப்ப நீங்களும் எந்திரிங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் ரைட்டு செய்றீங்களா பார்க்கலாம். அவங்க பாவம் குழம்பி போயிருக்கிறான் பயத்துல. பக்கத்துல இருக்க 4 பேர் பக்கத்துல இருக்க இடுப்பை பிடிச்சிங்க. 1 2 3 ஸ்டார்ட். யூத் மீட்டிங். நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் யூத் மீட்டிங். பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, கலெக்ட் மீட்டிங் வரல. 1 2 3 स्टार्ट. दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम। दुनिया के பாஸ்டர், நான் சொல்றது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஒழுங்கா செய்யறது வரைக்கும் நான் விட போறதில்ல. எல்லாரும் செய்தாம நீங்க கொஞ்சம் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் உடம்புக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுக்கணும்.
நானும் பெல்லண்ணே இப்போ நாங்கள் பாருங்க, நாங்கள் வட இந்தியாக்காரங்கெல்லாம் செய்கிற பாருங்க, சாம்சன் மரியோஸ் பாங்க, நாங்களாம் பிரசங்கிகள் தான், உலகம் சுற்றுறவங்க தான், உலகம்லாம் பாருங்க, அவங்க செய்கிறாங்க பாருங்க. அவங்களே செய்கிறாங்கன்னா ஏன் செய்யக்கூடாது? ஓகே, முதல்ல எங்கே போகணும்? வலது கால் எங்கே போகணும்? ஆமாம், அதுக்கு பிறகு சென்டர், அதுக்கு பிறகு இடது கால் இந்த பக்கம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया. எனக்கு நல்லா தெரியும் கன்னியாகுமரி ஆட்களுக்கு ரொம்ப வெக்கம். ஆமா ஆமா ஆமா, அதனால தான் இந்தியாவில் அங்க அத்தனை பேர் எங்க ஊர்ல வந்து பாருங்க, ராத்திரி முழுவதும் இந்த பாட்டு பாடுவாங்க. ராத்திரி முழுவதும் போடு சுத்தி சுத்தி பாடுவாங்க, தூங்கவே விட மாட்டாங்க. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் அவங்க தான் வைக்கப்படுவாங்க, ஏன்னா அவங்க தான் முக்காடு போடாமல் வரமாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊரில் இதுக்கு வைக்கம், ஆனால் அங்கே கொஞ்சம் வைக்கம் இல்லைவா? 1 2 3 ஸ்டார்ட். दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया. சரி, இதுதான் ரொம்ப வெக்கமா இருக்குன்னா அட்லீஸ்ட் கையா தட்டுங்க. இடது பக்கம் ஆரம்பிக்கணும், சென்டர்ல வலது பக்கம், ஆனா கொஞ்சம் பெண்ட் ஆகி. சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு இப்பவுமே தொந்தி வந்துட்டு பெண்ட் ஆக மாட்டேங்குது. வீட்டில் போய் இந்த பாட்டு பாடினீங்கன்னா தொந்தி இந்தி எல்லாம் ஓடிடும். 1 2 3 ஸ்டார்ட். நிறைய ஆக்சிடென்ட். உங்களுக்கு லெஃப்ட் கையை தூக்குங்க பார்க்கலாம். உங்க லெஃப்ட், உங்க லெஃப்ட், ஏன் லெஃப்ட் இந்த இருக்கு, லெஃப்ட். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். कोने कोने में गूंज रहा यीशु का, दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया. இப்போ நீங்க பாட போறீங்க, நான் கேட்க போறேன். பாடிட்டு ஆக்ஷன் சாங்கோட. ஓகே, நான் ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நல்ல கவனி, 800 பிள்ளைங்களுக்கு கம்பெனியில் 9 மணி நேரம் ஏசி ரூம்ல எனக்கு வேலை. நல்ல வேலையில் இருந்தேன். 50 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால ஏசி மிஷினாலே ரொம்ப கஷ்டம். என் டேபிளில் 3 ஃபோன்லாம் இருந்துச்சு. 5:15 மணிக்கு எனக்கு கம்பெனி முடியும். என்னை பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்தடியில் அல்ல ஸ்கூல் வராண்டால ஒரு வாரத்துக்கு 800 பிள்ளைங்களுக்கு இப்படி ஆடி பாடி சொன்னையா. நான் வெக்கப்படலை. என்ன ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுக்கு முன்னால நீ வெக்கப்பட்டினா பிதாவுக்கு முன்னதாக நானும் வெக்கப்படுவேன். அது ஞாபகம் வந்தது. எனக்கு வயசு அப்பொழுது 21 தான். தெருவில்
என் கூட 500 பிராமண பெண்கள் வேலை செய்தார்கள். எங்க கம்பெனில 2000 பேர் இருந்தாங்க. 500 பேர் அழகான பிராமண பிள்ளைங்க. நான் ரோட்ல நின்று அப்படி பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லிங்களுக்கு பார்த்து தூணு துப்பிட்டு போறாங்க. Who cares? இன்னைக்கும் பாடுறேன். அது ஆண்டவர் பார்த்துதான் இனி உலகத்துல 60 நாடுகளுக்கு கொண்டு போனாரு. முதல்ல என்ன ஆட்டுக்குட்டி மேயின்னு சொன்னாரு, ஆட்டுக்குட்டி மேய்ச்சேன். அதுக்கு பிறகு ஆடுகளை மேயின்னு சொன்னாரு, ஆடுகளை மேய்ச்சேன். இப்ப ஆடு இல்ல, ஆடு மாடு குதிரை கோழி குற்ற ஒட்டகம் எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதனால வெக்கப்படாம இப்ப ஒரே ஒரு தடவை நான் துவக்கி விடுறேன், நீங்க பாடுங்க பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். துனியா கே கோனே கோனே दुनिया के कोने कोने में गूंज रहा यीशु का नाम, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया, कितना प्यारा यीशु का नाम, दुनिया में हालेलुया. வெரி குட், நல்லா படிச்சீங்க. சாயங்காலம் உங்களெல்லாம் எழுப்பி விட்டு பாட வைப்பேன், சரிதானா? மீட்டிங்கில் உங்களெல்லாம் எழுப்பி விட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் புது பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், பாடுவாங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் சாங். ஆமாம், ரெடியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்கார முன்னாலும் சொல்ல விரும்புகிறேன், அல்லது சாப்பாட்டுக்கு போக முன்னாலும் சொல்ல விரும்புகிறேன். உன் பாத்திரத்தை ஆனவர் வளைஞ்சாரு, அதில் தண்ணி வைக்கிறதுக்கு தான். தண்ணி பாத்திரத்தினுடைய தாகத்தை தீக்கிறதுக்கு அல்ல, உலகத்தாருடைய தாகத்தை தீக்கிறதுக்கு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போறேன். ஒரு மிஷனரியா, மொழி தெரியாதவனா, யாரையுமே தெரியாதவனா, நான் பீகாருக்கு போனேன். 6வது மாசத்துல திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். என் பெட் எடுத்துட்டு போயிட்டான், பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான், என் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டான், நான் சமைச்சுக்கிட்டு இருந்த சாமானெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், ஸ்டவ் எடுத்துட்டு போயிட்டான். என் காலியான ரூமை நான் பார்க்குறேன். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்தீங்க, என்னை இப்போ வெறும் கையினா நிறுத்திட்டீங்க. அன்னைக்கு இப்போ மாதிரி பேங்க்லலாம் உடனேலாம் பணம் எடுக்க முடியாது. நான் ஆண்டவருக்கு காலடி இழுத்தும் போது ஒரு தீர்மானம் பண்ண, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு வேணும்னுட்டு, யார்கிட்டுமே சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன வேணும்னுட்டு. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. நல்ல கவனிங்க, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தபோது என்கிட்ட ஒரு 20 ரூபா நோட்டு மட்டும்தான் இருந்தது. 20 ரூபா நோட்டு. That's all I had. நான் வெளியே போய் நின்று ஆண்டவரை பார்த்தேன். ஏன் ஆண்டவரை திருட என் ரூமை உடைக்கணும்? என் ரூமை உடைச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானா எதுக்கு ஆண்டவரை? எனக்கு பதில் வரல. அந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போய் முழு நாளும் சாப்பிடாம ஊழியம் செய்ததுனால ஒரு ஹோட்டலில் போய் 10 ரூபாய்க்கு வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஹோட்டல் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். நான் ஹோட்டல் பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. அவர் என்னையே பார்க்குறாரு. எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது. இப்போ 6 மாசத்துல கொஞ்சம் ஹிந்தி வரும், கொஞ்சம் பேச முடியும், கொஞ்சம் தான் பேச முடியும், ரொம்ப பேச முடியாது. அவரை பார்த்தேன், அவர் என்னையே பார்த்தாரு. கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும். நான் அவரை பார்த்தபோது முகல்லாம் வாடலாக இருந்துச்சு. நான் அவரை பார்த்து என் பெஞ்சில் அந்த சாப்பாடு கடை பெஞ்சில் உட்காருங்கன்னு சொன்னேன். அவர் உட்கார்ந்தோன்னு அவர் கேட்டேன், ஐயா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், போன வாரம் தான் என் மனைவி இறந்துட்டா. நான் எப்படி இறந்தான்னு கேட்டேன். முதல் பிரசவம், அதில் பிள்ளையும் இறந்துட்டு அவளையும் இறந்துட்டா. நாங்கள் கலப்பு திருமணம் செய்ததுனால எங்கள் வீட்டில் 2 பேர் வீட்லையுமே தள்ளி வச்சுட்டாங்க. அதனால வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை. ஊர்லேயும் என்னை ஒதுக்கி வச்சதுனால ஊர்லேயும் இல்லை.
ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். என் மனைவியை புதைக்கிறதுக்கு அல்லது எரிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லாதனால என் கையில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். வீட்டில் பாத்திரமும் இல்லை. கவனிங்க, ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு என்ன போதிக்கிறாருன்னு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவையுள்ள உலகத்தில் இருக்குங்கிற சொல்கிறேன். வீட்டில் பாத்திரமும் இல்லை, எல்லாத்தையும் விற்று தான் வாடகை கொடுத்தேன். வாடகைக்காரன் சொல்லிட்டான், அடுத்த மாதம் வாடகை முன்னால் கொடுத்தா தான் இருக்கலாம், இல்லைன்னா போகலான்னு சொல்லிட்டான். தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என் மனைவி இறந்த பிறகு யாரையும் எனக்கு சாப்பாடு கொடுப்பா? நான் அவரை பார்த்தேன், சாப்பிடவே இல்லையா. 3 நாள் கழிச்சு என்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் காசை வச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ 6 நாள் ஆச்சு, அதனால 3 நாள் ஒன்றும் சாப்பிடல. நான் சொன்னேன், முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடு பெரிய தாலி எனக்கு கொடுத்தாதுங்க 8 ரூபாய்க்கு, அவருக்கும் 8 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தேன். நான் ஒரு டீ குடிச்சிருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு எப்பவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது வழக்கம். அந்த ஸ்வீட்டையும் ஒன்று சாப்பிட்டேன். 10 ரூபா போயிட்டு இருந்தது, என்கிட்ட இருந்தது 10 ரூபா. நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப மூச்சு முட்டு அவரும் சாப்பிட்றாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா கவனி, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். மனைவி இல்லை, பிள்ளையும் செத்து போச்சு, சொந்தக்காரங்களும் இல்லை, வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்காக பாத்திரத்தெல்லாம் வித்துட்டு ஒண்ணுமே இல்லாம நிற்கிறாரு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை. ஒரு ஏழை மனுஷனை தேவலை தெரியுது, ஆனா ஏழை மனுஷனா தெரியல. ஒரு நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தான் தெரியுது. முகத்தெல்லாம் பார்த்தா கலப்பு திருமணம் செய்ததுனால தள்ளி வச்சுட்டாங்களாம். அதனால தனித்து விடப்பட்டது. இப்ப தனித்து விடப்பட்டது மனைவியாலும். நான் அவர் சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் சாப்பிடும்போது மட்டும் என்னைய எட்டி பார்க்குறாரு. நான் அவரை கேட்டேன், ஐயா உங்களுக்கு தங்கவே இடம் இல்லைங்கிறீங்கள, என் கூட நான் இருக்கிற ரூமுக்கு வரலாமான்னா அவர் கேட்குறாரு, உங்களையும் கொன்றுவாங்க. நான் கேட்டேன் ஏன்னுட்டு. எங்க ஜாதி ரொம்ப பொல்லாத ஜாதி. எனக்கு ஊர்ல ஆதரவு கொடுக்க வந்தவங்களையே அடிச்சுட்டாங்க. நீங்க எங்கேயோ இருந்து வந்த மாதிரி தெரியுது, தென்னிந்தியால இருந்து வந்த மாதிரி தெரியுது, உங்களை கொன்றுவாங்க. நான் உங்க ரூமுக்கு வரமாட்டேன். நான் சொல்றேன், என்கிட்டையும் எல்லாம் காலியை, என் இதையும் எல்லாத்தையும் திருடன் தூக்கிட்டு போயிட்டான். என்கிட்ட ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த போது என்கிட்ட இருக்கிறது 2 ரூபா தான். அவர் என்னை காலை தொட்டு கும்பிட்டு சொன்னாரு, நீங்க மனுஷன் அல்ல, நீங்க தேவதூதன். ஃபரிஸ்தே, இந்தியில சொல்லுவாங்க ஃபரிஸ்தே. ஃபரிஸ்தே. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவர் தேவதூதன் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்றாரு, தேவதூதன். நான் சொன்னேன், உண்மையான தேவதூதன் தான். தேவனுடைய தூதை எடுத்துட்டு வந்து இந்த ஊருக்கு கொடுக்கறதுக்கு இனி ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு தூது கொடுத்தாரா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரா? என்ன சொல்ல சொன்னாரு? எனக்கு கையில் இப்ப 2 ரூபா தான் இருக்குது, வீட்டில் ஒன்றும் இல்லை, என் கூட இருக்கிற மனுஷனுக்கு அதுவும் இல்லை. நான் சாப்பாடு கொடுத்த பிறகு நான் அவரை பார்த்து கையை பிடிச்சி, உன்னை என்னை உண்டாக்கின ஆண்டவர் உன்னை நேசிச்சது மாத்திரமல்ல, சிலுவையில் உனக்காக தன் உயிரையும் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருக்கனால அந்த ஆண்டவர் உனக்கு வேணும்னு சொல்லத்தான், அதுதான் தூது, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? 35 வயசு இருக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா சாப்பாடு போடும்னால அதை சொல்லி இருக்கணும். சாப்பாடு நீங்க ஒரு நேரம் கொடுத்தீங்க, நீங்க சொன்ன செய்தி என்னோட இருதயத்தை எப்படி அழகா உருவாக்கிட்டு என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லத முதல்ல சொல்லி இருக்கணும். ஐயா நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நான் சாப்பாடு கூட சாப்பிட்டுருக்க மாட்டேன், அதுவே எனக்கு போதுமானதா இருந்தது. என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. I made a mistake, Lord. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஜீவ அப்பமாகி உண்மை தான் முதல்ல கொடுத்துருக்கணும். ஆனால் நான் நினச்சேன் அப்பத்தை முதல்ல கொடுத்தா ஜீவ அப்பத்தை கேட்டுக்கொள்ளான்னு. பட் எனிவே அவர் என் கையை பிடிச்சி ஓன்னு அழுதாரு.
அழுதுட்டு சொன்னாரு, என் மனைவி காலையில் எந்திரிச்சு 6:15 மணிக்கு ஒரு பாட்டு கேட்பா. சிலோன்ல இருந்து வரும். வந்தனா கர்த்தே ஹே ஹம் ஹிருதயக்கே தேரே அந்த பாட்டை அவ பாடுவா. அந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அவட்ட கேட்பேன், இது என்ன பாட்டு? கிறிஸ்தவங்க பாட்டு. நீ கிறிஸ்தவ இல்லையே? ஆமா, ஆனா இதை நான் கேட்கிறேன். 15 நிமிஷம் கேட்பேன் டெய்லி. அந்த நாட்களில் மசி வந்தனான்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதை என் மனைவி கேட்பா. அதனால இயேசுவை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு என்கிட்ட சொல்லுவா. சாகும்போது பிள்ளை செத்து கிடக்குது, பிறந்த பிள்ளை என் கையை பிடிச்சு சொன்னா, உலகத்துல எதை கண்டாலும் சரி, நான் உங்களுக்கு பாடுனே அந்த ப்ரோக்ராமை கேட்கலங்கன்னு சொன்னா, ஆனால் என் டிரான்சிஸ்டரையும் வித்துட்டேன், அதை கேட்கறதுக்கு இல்லை. என்கிட்ட டிரான்சிஸ்டர் அந்த நாட்களில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது. டிரான்சிஸ்டர் தான் பாட்டு வரும். எங்கேயா கேட்க முடியும்? நான் நாளைக்கு கள்ள ட்ரெயின் ஏறி பஞ்சாபில் சண்டிகருக்கு போகிறேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், என் கூட படித்தவன், சண்டிகரில். அங்கே இந்த உல்லன் ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குன்னு முன்னால் சொல்லியிருக்கான். இப்போ மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, வீடும் இல்லை. நாளைக்கு எனக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஆனால் நான் அந்த ட்ரெயினில் ஏறி லூதியானான்னு சொல்லப்படுகிற அந்த சண்டிகரை தாண்டி இருக்கிற லூதியானாவுக்கு போகிறேன். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு வேலை கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற இயேசு அங்கே சொல்லுவாங்களா? எனக்கு அந்த நாளில் வட இந்தியாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் சாப்பாடு மட்டும் கொடுக்கல, இருதயத்துக்கும் போஜனம் கொடுத்துட்டீங்க. நான் சொன்னேன், இங்கேருந்து லூதியானா போகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆகுமே, உங்கள்கிட்ட காசு இல்லையே? என்கிட்ட மீதியாக இருக்கிற 2 ரூபாயை வச்சிங்க, டீ அது குடிங்க. அந்த நாட்களில் 30 பைசா தான் டீ. வழியில் ஸ்டேஷன்லலாம் டீ குடிச்சிங்க. நான் கொடுத்த போது அவர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அவருக்கு அதுக்கு மேலே நிற்க முடியல. என் அன்பை அவர் புரிஞ்சுக்கிடல, அல்லது அவர் எக்ஸைட்டட் ஆகிட்டார். நான் அவர் பேரை கேட்கல, எந்த ஊர்னு கேட்கல, ஆனால் அவர் கதை எனக்கு தெரியும். நான் இருதயத்தில் நினச்சேன், ஐயோ இவன் மனைவி இயேசுவை அறிந்து செத்து போயிட்டா, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு செய்தியை வானொலியில் கேட்கணும்னா அதுவும் திருடு போயிடுச்சு, அதையும் வாடகைக்காரனுக்கு பிடிக்கிட்டாரு. ஆண்டவரே, இவரை எப்படியாவது முடி ராஜ்யத்துக்கு சொந்தமாக்குன்னு சொன்னேன். இந்த பூமியில் இயேசுவின் நாமத்துக்காக ஏங்குகிற ஏராளமான கூட்டம் இருக்கு. के कोने कोने में இந்த உலகத்தின் மூல முடுக்கெல்லாம் துணிச்சாகணும். அது எப்படி செய்ய போறேன்னு தெரியாது, நீ தான் வேணும். ஏன் தலைமுறையை நான் தாண்டிட்டேன், 76 வயசு. நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த தலைமுறை ஒன்றை தான் நம்பி இருக்கு, ஒன்னையே தான் நம்பி இருக்கு. இந்த தலைமுறைக்கு நீ தான் ஆன்சர். வெறும் பாத்திரமா இருக்க போறியா, ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமா? எனக்குள்ள உருகிற ஜீவ தண்ணீரை மற்றவங்க குடிக்கணுங்கிற அந்த ஆசையோடு தண்ணீரே இல்லாத பகுதிகளுக்கும் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் பசியோடு இருக்கிறவர்களுக்கும் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கும் நான் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன கூட்டம் இங்கே இருக்குது. நான் சொல்ல சொல்ல யாருடைய மனசுலையோ ஒரு கிரியை நடக்குது. நான் அந்த சம்பவத்தை சொல்ல சொல்ல யாருக்கோ சொல்லுது, நான் தான் இந்த தலைமுறைக்கு, நான் தான் இந்த தேசத்துக்கு ஆண்டவருடைய உத்தரவுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். அங்கிள், எனக்கு விளங்கிற்று.
பசியோடு அல்ல, இழப்புகளோடு கூட இருக்க ஒரு பெரிய திரள் கூட்டம் இந்த தேசத்தில் இருக்கு. என்னத்தான் ஆண்டவர் நம்பி அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க சொல்றார். என்னை விசுவாசிக்க உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு போகும். இந்த நதி போகிற இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது. நீ தேசத்துல பாய்ந்தோடி போனா அநேகருடைய தாகம் தீர்க்க முடியும். நீ இருக்கிற ஊர்ல, நீ படிக்கிற கல்லூரியில, நீ இருக்கிற இடத்துல அநேகர் தேடுகிறாங்க. தேடுகிறவரால கண்டுபிடிப்பிக்கிறதுக்கு ஒன்னேதான் தேவன் நம்பி இருக்கிறாரு. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். யாராவது சொன்னீங்கன்னா, அங்கிள், ஆண்டவர் என்னை பாய்ந்தோட சொல்கிற ஒரு நதியாக மாற்ற வேண்டும் என்றால் இதோ என்னை தருகிறேன்னு சொல்லுகிறோம். மாத்திரம் உங்க வலது கையை தூக்கி காண்பித்தா, தூக்குனவங்க அப்படியே முன்னால வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். கையை தூக்குனவங்க தைரியமா முன்னால வாங்க. இந்த உலகத்தில் தாகத்தோடு பசியோடு, நீங்க சின்னவன்னு சொல்லாதீங்க, நீங்க வெக்கப்பட வேண்டாம். கையை தூக்குனவங்க தைரியமா முன்னால வாங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஜீசஸ். சகோதரிகள் இந்த பக்கம் வாங்க, சகோதரிகள் இந்த பக்கம் வாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். நீயும் தேவனும் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தணும்னு சொல்ற நேரம். ஆண்டவர் என்னை தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறதற்கு என்னத்தான் நம்பி இருக்கிறாருன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற நேரம். இந்த சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னால் எடுத்துருங்க தம்பி, பின்னால் எடுத்துருங்க. இன்னும் வர்றாங்க. Come, it is your turn. For this generation it is your turn. இந்த தலைமுறைக்கு நீ இந்த ஆண்டவருக்கு வேணும். நீ இந்த ஆண்டவருக்கு வேணும். வந்தவர்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, அநேக தாகத்தோடு இருக்கிற நாமம் அறியாத கோடி ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே, உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். அந்த பாடலுடைய அந்த கவியை பாட போயிடும். உமக்கு உகந்த பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆள் கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே என்னை நிரப்பும் என்று சொல்ல போறீங்க. தேவ அபிஷேகம் என்னை விசேஷமாக வேறு விரிக்க போகிறது. இந்த கூட்டத்தில் இருந்து உன்னை வேறு விரிக்க போகிறது. நீ ஆண்டவருக்கு வேணும், உபயோகப்படுறதுக்கு வேணும். உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குறவர் உன் கையை பிடித்து உன்னை புதிதாக்குறவர் மாத்திரம் என்னை நிரப்புகிறவராக. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். பாடுங்கள், ரெண்டு கரங்களை உயர்த்தி. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆள் கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆள் கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 ஆராதனை
ஆவியான தேவனுக்கே. மறுபடியும் பாட போகிறோம். உமக்கு உகந்த பலியாய் என்னை பூரணமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் உடல் என் ஆவி ஆத்துமா அனைத்தையும் கொடுக்கிறேன். என் மூலம் அநேகர் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். என்னுடைய மூலம் அநேகருடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை